ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மக்களவை தேர்தல் திருவிழாவின் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இந்த முறை தமிழக தேர்தல் களத்தில் வேட்பாளர்களின் பரப்புரை வியூகம் எப்படி இருந்தது என்பதை விவரிக்கின்றனர் களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை 4 முனை போட்டியானது நிலவுகிறது. பொதுவாக இந்த 4 முனை போட்டியின் பிரதான வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த பாஜகவின் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அவர் ஏற்கனவே முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறார். தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்துள்ளதாகவும், மேலும் தற்போது மீண்டும் ஜெயித்து வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவோ அல்லது பார்லிமென்ட்டிற்கோ செல்லும் பட்சத்தில் மேலும் பல நிறுவனங்களை கொண்டு வர வாய்ப்பு இருப்பதாகவே தங்களுடைய பிரச்சாரத்தின் போது பிரதானமாக தங்கள் கோரிக்கையை வைத்து வருகிறார். இதை தவிர திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய ராபர்ட் புரூஸ் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளில் திமுக சார்பாக பல்வேறு வகையான திட்டங்கள் என்பது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் முன்னாள் எம்பி அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த திட்டங்களை எடுத்துரைத்தி தன்னுடைய பிரச்சாரத்தை என்பது விகிதத்தை வகுத்து வருகிறார். அதே போன்று அதிமுக சார்பாக போட்டியிடக்கூடிய ஜான்சி ராணி புது நபராக இருந்தாலுமே இந்த அதிமுக கடந்த காலங்களில் செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் குறித்தும், மேலும் மத்திய அரசு மாநில அரசுகளின் குறைகளை சுட்டிக்காட்டி பிரச்சாரத்தின் போது வாக்கு சேகரிப்பு பணியாக ஈடுபட்டு வருகிறார். இதை தவிர 4வதாக நாம் தமிழர் சார்பாக பட்டதாரியாக இருக்கக்கூடிய சத்யா அவர்கள் போட்டியிடுகிறார்கள். சத்யா அவர்கள் மத்திய மாநில அரசுகள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதில் சுணக்கம் இருப்பதாகவும், மேலும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும் பட்சத்தில் தொடர்ந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான திட்டங்களை திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாகவே வாக்குறுதியானது அளித்து வருகிறார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது. இதில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி போட்டியிடுகிறார். இவர் போட்டியிடும் இடங்களில், அதாவது இவர் செல்லும் இடங்களெல்லாம் இவருடைய வாக்குறுதி என்னவா இருக்கின்றால், மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தருவேன், அது மட்டும் இல்லாமல் கச்சதீவு பிரச்சனையை உடனடியாக தீர்த்து, அதாவது மீனவருடைய வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக நான் காப்பாற்றி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சிக்குண்டான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ஆனால் நவாஸ் கனிக்கு எதிராக நிற்கிற வேட்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 5 வருடங்களாக எந்தவித வாக்குறுதியுமே நிறைவேற்றாமல் இனிமேல் எப்படி அவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என கேள்வி எழுப்பியுள்ளனர். பாஜகவில் அங்கம் வகிக்கும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் போகிற இடங்கள், அதாவது வாக்கு சேகரிக்கும் இடங்கள் எல்லாம் என்ன கேட்குறாருன்னா, இங்கே எத்தனை பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுகிறார்கள், ஆனால் வாக்காளர்களை பற்றி கேட்குறாங்க. வாக்காளர்களுமே 5 பன்னீர்செல்வம், உங்களோட 6 பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறேன் சொல்லிடுறாரு. ஆனால் அந்த பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, 5 என்ன 6 என்ன எத்தனை பன்னீர்செல்வம் வந்தாலும் புரட்சி தலைவி அம்மாவால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரே பன்னீர்செல்வம் நான் மட்டுமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக சார்பில் ஜெயபெருமாள் என்ன சொல்கிறான்னா, மாவட்டத்துடைய வளர்ச்சி, விவசாயிகளுடைய வளர்ச்சி, அதே மட்டும் இல்லாமல் குடிநீர் பிரச்சனை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நான் தீர்ப்பேன். ஏன்னா எனது சொந்த தொகுதியே திருச்சுழி தான். அதே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த மாவட்ட மக்களுடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன்னு சொல்கிறாரு. கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பகுதியில், அதாவது ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் 25 வேட்பாளர்களும் களம் இறக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மக்களவை தொகுதி புதுச்சேரி தொகுதியாக இருக்கின்றது. இந்த தொகுதியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என 26 பேர் களத்தில் இருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை அதிக முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தொகுதியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்காக கடும் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று புதுச்சேரியிலே ஆளும் தேசிய ஜனநாயக கட்சியானது தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை களத்தில் இறக்கி எப்படியாவது இந்த தொகுதியை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்களும் தீவிர பரப்புரையில் மேற்கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான நேரடி போட்டி கடுமையாக இருந்தது. இருந்தபோதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தொகுதியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது பாரதிய ஜனதா கட்சி அதை தட்டி பறிக்குமா என்பது வாக்காளர் கையிலே இருக்கின்றது. Happy wedding என்றும் ட்ரெண்டிங் happy wedding ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.